Ladies and gentlemen, welcome back. 2012 ரிலீஸ் ஆன கோஸ்ட் குயிக். 1ஆம் நம்பர் ஸ்டூடெண்டா இருக்காரு நம்ம ஹீரோ. ஆனா அவரோட காதலி அழுக்கா இருக்கா, அவ கூட வர தோழி அழகா இருக்கா. ஒரு பக்கம் நம்ம ஹீரோவோட தாத்தா ஒரு சூனியக்காரரு. அவர் வச்சுக்கிட்டு இருந்த கோஸ்ட் காயினை நம்ம ஹீரோ வச்சுக்கிட்டு இருக்காரு. இதை கண்டுபிடிச்ச ஒரு பூமர் வாத்தியாரு நம்ம ஹீரோ கிட்ட இருந்த அந்த கோஸ்ட் காயின்ல இருந்து ஒன்ன திருடிட்டாரு. அதுல இருந்து நம்ம ஹீரோவோட தாத்தாவையும் ஒரு ஐட்டம் பூதத்தையும் எழுப்பி விட்டுட்டாரு. வெளியே வந்த பூதங்கள் வாத்தியார வேட்டையாடுது, ஸ்கூலையே அதுங்களோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வருது. இது தெரியாம நம்ம ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அந்த ஐட்டம் பூதம் ஒவ்வொருத்தரையா லாக் பண்ணி போட்டு தள்ளிக்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோவோட தாத்தா இதுக்கு முன்னாடி இந்த ஸ்கூல்ல பிரின்சிபலா இருந்திருக்காரு போல. அவரு பல பேரை வேட்டையாடி கொண்டிருக்காரு. பொறுக்கி பசங்க எக்ஸாம்ல ஃபெயில் ஆக கூடாது என்பதற்காக ஒரு குண்டு பையனை மிரட்டி ஸ்கூல் சிஸ்டத்தை ஆக்ட் பண்ணி பாஸ் மார்க் போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. அந்த ஐட்டம் போதுமோ இவங்களுக்கு சுத்து போடுது. நம்ம ஹீரோவையும் அவரோட ஃப்ரெண்ட்ஸையும் ஓட விடுது. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் பூத தாத்தாவை அடித்தார்களா இல்லையான்னு படத்தை முடிக்கிறாங்க. ஒரு தரமான மொக்க படம். லேகு அடி நடிக்கும். அங்கங்க வர வேஸ்டான ஐட்டம் கோஸ்ட் அதை சமாளிக்கும். சிஜி ஒர்க் ஒஸ்ட், தமிழ் டப்பிங் வேஸ்ட். ஐஎன்டிபி ரேட்டிங் 3.1, நம்ம ரேட்டிங் 2.5. கோஸ்ட் குயிக். கோஸ்ட் வாத்தியார் ரெஸ்ட், பீஸ்ட் மனைவி பெஸ்ட். 1997 ரிலீஸ் ஆன நைட் ஆஃப் த டீமன்ஸ் 3. ஒரு ஐட்டக்கார பேய் ஒரு பங்களால குடியிருக்கு. அங்க வந்த ஒரு போலீஸ்காரனையும் அது போட்டு தள்ளுது. ஊரா பொறுக்கிக்கிட்டு இருக்காங்க ஒரு டோமர் கேங். அந்த கேங்லயும் ஒரு மென்டலும் அவனுக்கு ஒரு காதலும் இருக்கா. இவங்க பண்ற ரொமான்ஸை பார்த்து மத்த பசங்களுக்கு வயிறு எரியுது. ஒரு பக்கம் நம்ம ஹீரோயினியும் அவளோட ஃப்ரெண்டும் கார் ரிப்பேர் ஆகி நடு ரோட்ல நிக்கிறாங்க. அவங்களுக்கு நம்ம கேங் லிஃப்ட் கொடுக்குறாங்க. இன்னொரு பக்கம் இவனுங்க ஒரு சூப்பர் மார்க்கெட்ல பீர் வாங்கும்போது பிரச்சனை பண்ணிட்டானுங்க. அங்க வந்த போலீஸ்காரனையும் அந்த மென்டல் சுட்டுட்டான். போலீஸ்காரனும் இவங்க ஃப்ரெண்டு ஒருத்தனை சுட்டுட்டான். இவங்களும் அங்கிருந்து தப்பிச்சு பேய் பங்களாவுக்கு வராங்க. அந்த ஐட்டக்கார பேயும் இவங்கள இன்வைட் பண்ணுது. அவ ஒரு பேயின்னு இவங்களுக்கு தெரியல. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் நம்ம டோமர் கேங்க தேடிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஐட்டக்கார பேயும் பயமுத்துன்னு பார்த்தா ஒவ்வொருத்தனா மயக்கி தீய காமிச்சு சென்சார் பண்ணி போட்டு தள்ளுது. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினியும் டோமர் கேங்கும் அந்த ஐட்டக்கார பேய்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்க போறாங்கன்னு படத்தை முடிக்கிறாங்க. ஒரு தரமான மொக்க படம். லேகு அடி நடிக்கும். ஆனா ஐட்டம் பேயோட சென்சார் சீனு அதை சமாளிக்கும். தமிழ் டப்பிங் சூப்பர், சினிமாட்டோகிராஃபி டோமரு. ஐஎன்டிபி ரேட்டிங் 4.6, நம்ம ரேட்டிங் 2.5. நைட் ஆஃப் த டீமன்ஸ் 3. கோஸ்ட் ஆண்களை மேயும், பீஸ்ட் பெண்களை பாயும். 1986 ஏலியன்ஸ். வேற்று கிரகத்தை ஆராய்ச்சி பண்ண ஒரு டீமை இழுத்துக்கிட்டு போன நம்ம ஹீரோயினி 57 வருடங்கள் கழிச்சு ஒரு கம்பெனி இவளை கண்டுபிடிக்கிறாங்க. இவ்வளவு நாளா நீங்க தூங்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்ன உடனே இவளுக்கு தூக்கி வாரி போடுது. இன்னொரு பக்கம் கம்பெனிக்காரங்க ஒரு மீட்டிங்கை ஒன்று போட்டு இவளை விசாரிக்கிறாங்க. இவளும் அந்த கிரகத்துல ஒரு ஏலியன் ஒன்று இருக்கு, அதுதான் எங்க டீமை கொன்னுடுச்சுன்னு இவ சொல்லியும் கம்பெனிக்காரங்க இதை நம்பல. இன்னொரு கிரகத்துல ஒரு வில்லேஜ் ஒன்று ஃபார்ம் பண்ணி அங்க ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு இவங்களோட தொடர்பு கட் ஆயிடுச்சு. உடனே கம்பெனிக்காரங்க அங்க என்ன நடந்தது கண்டுபிடிக்க ஒரு டீமை அங்க அனுப்புறாங்க. கூடவே நம்ம ஹீரோயினும் ஈதுகிட்டு போறாங்க. இதுக்கப்புறம் ஏலியனோட வலையில சிக்கி தப்பித்தார்களா இல்லையான்னு படத்தை முடிக்கிறாங்க. ஏலியன்களோட ராணி முட்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினி அதுகிட்ட மாட்டிப்பா. அங்கிருந்து தப்பிக்க அதோட முட்டையை யூஸ் பண்ணுவா. திடீர்னு ராணிக்கே வேட்டு வைப்பா. அந்த சீனு வேற லெவலு. ஒரு சில இடங்களில் பல ட்விஸ்டை வச்சு அந்தர் பண்ணிட்டாங்க. சிஜி ஒர்க்குல ஏலியனை ஒரு மாதிரி காமிச்சு வாமிட்டு வர வைக்கிறாங்க. ஒரு தரமான படம். தமிழ் டப்பிங் சினிமாட்டோகிராஃபி வேற மாதிரி. ஐஎன்டிபி ரேட்டிங் 8.4, நம்ம ரேட்டிங் 7.4. ஏலியன்ஸ் 3 ரிலீஸ் ஆன தி இட்டாலியன் ஜாப். கண்ணை மைக்கும் நேரத்துல ஓல்டு பண்ணிய கோல்ட கொள்ளடிச்சுட்டு போறாங்க நம்ம ஹீரோவும் அவரோட டீமும். ஆனா இவங்களுக்குள்ளேயே ஒரு துரோகி இருக்கான் போல. அவன் இவங்க கிட்ட இருந்தே கொள்ளடிக்கிறான். இவங்கள ஒருத்தரை சுட்டும் தள்ளிட்டா இவங்களும் இவங்க கிட்ட இருந்து தப்பிக்க ட்ரை பண்றாங்க. ஆனா காரோட தண்ணிக்குள்ள விழுந்துட்டாங்க. இவனும் இவங்கள சுட்டு தள்ளுறான். இவங்க செத்து போயிட்டாங்கன்னு இவன் நினைச்சிட்டான். இவங்களும் ஒரு வழியா தப்பிச்சுட்டாங்க. கூட இருந்து குடி பறிச்சுட்டானேன்னு இவங்க அவன் மேல காண்டில் இருக்காங்க. இறந்து போனவரோட பொண்ணான நம்ம ஹீரோயினி காசுக்காக பூட்டு தோறுகிற வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோ இவளை மீட் பண்ணி அப்பனை கொண்டவனை பழி வாங்கவும் அவங்ககிட்ட இருக்கிற நம்ம கோல்டை எடுக்கவும் நீ எங்களுக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு இவர் கேட்க இவளும் ஆரம்பத்துல ஒத்துக்கல. அதுக்கப்புறம் அப்பாவுக்காக ஓகே சொல்றா. இதுக்கப்புறம் துரோகம் பண்ண துரோகி கிட்ட இருந்து இவங்க எப்படி கோல்ட கொள்ளடிக்க போறாங்கன்னு படத்தை முடிக்கிறாங்க. ஒரு தரமான படம். தமிழ் டப்பிங் சினிமாட்டோகிராஃபி டபுள் ஓகே. ஐஎன்டிபி ரேட்டிங் 7, நம்ம ரேட்டிங் 7.4. தி இட்டாலியன் ஜாப், திருத்தும் திருடர்கள். 1998 ரிலீஸ் ஆன இன்ஸ்பெக்டர் கேட்கெட். படத்தோட கதாநாயகன் மேத்யூவுக்கு போலீஸ்மேன் ஆகணும்னு ஆசை. ஆனா வாட்ச்மேனா வேலை செஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை ஓடிக்கிட்டு இருக்காரு. ஒரு சயின்டிஸ்ட் பம்பில் சூப்பர் பவர் கொண்ட ஒரு லெக்கை கண்டுபிடிக்கிறார். அந்த லேப்ல தான் நம்ம ஹீரோ செக்யூரிட்டி ஆஃபீஸரா வேலை செய்யறாரு. இந்த மிஷினை எப்படியாவது கொள்ள அடிச்சே ஆகணும்னு ஒரு பிசினஸ் மேனு
சூப்பரா பிளானா போட்டு திருடி கொண்டு போறான். டியூட்டில இருந்த நம்ம ஹீரோ போலீஸ்மேனா மாறி அவனை பிடிக்க ட்ரை பண்றான். ஆனா அவன் நம்ம ஹீரோவை அடிச்சு தூக்கி போட்டுட்டு போயிட்டான். அந்த சயின்டிஸ்ட் பொம்பளை நம்ம ஹீரோவை காப்பாத்தி சூப்பர்மேன் கொண்ட சூப்பர் பவரா மாத்தி விட்டுட்டா. நம்ம ஹீரோவும் அந்த சூப்பர் பவரை கண்ட்ரோல் பண்ண ட்ரைனிங் எடுக்கிறார். இன்னொரு பக்கம் இவருக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல வேலையும் போட்டு கொடுக்குறாங்க. இவரும் சிட்டியில் நடக்கிற குற்றங்களை கண்டுபிடிக்கிறாரு. தேடி தேடி குற்றவாளியை பிடிக்கிறாரு. இதனால இவருக்கு அவார்டும் கிடைக்குது. இதுல காண்டான பிசினஸ் மேன் இவர மாதிரி ஒரு ரோபோட்டை ரெடி பண்ணி ஊருக்குள்ள விட்டுட்டான். அவன் ஊருக்குள்ள புகுந்து மக்களை துன்புறுத்துறான். ஆனா படி நம்ம ஹீரோ மேல விழுது. இதனால போலீஸ் டிபார்ட்மெண்ட் நம்ம ஹீரோவை தேடுது. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ இவர மாதிரி இருக்கிற அந்த ரோபோட்டை கண்டுபிடிச்சு அந்த பிசினஸ் மேனை சட்டத்துக்கு முன்னாடி கொண்டு வந்தாரா இல்லையா? சிஜி ஒர்க் என்ன பண்ணணுமோ அது நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஆனா கதை திரைக்கதையில கோட்டை விட்டுட்டாங்க. படம் பயங்கரமா லேக் அடிக்கும். அங்க எங்க காமெடி பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. ஆனா வேலைக்கே ஆகல. தமிழ் டப்பிங் சினிமாட்டோகிராஃபி ரெண்டுமே நல்லா இருக்கு. ஆனா படம் IMDb ரேட்டிங் 4.1, நம்ம ரேட்டிங் 4. இன்ஸ்பெக்டர் கேட்கெட் சூப்பர்மேன் 2010 ரிலீஸ் ஆன சால்ட். CIA ஏஜென்ட்டா இருக்க நம்ம ஹீரோயினி ஏஞ்சலினா ஜோலி ஒரு பிளே பாய லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டா. ஒரு பக்கம் ஒரு ரஷ்ய தீவிரவாதியை பிடிச்சி விசாரிக்கிறாங்க. அவன் நம்ம ஏஞ்சலினா ஜோலி ஒரு ரஷ்ய உளவாளி என்றும் அவ ரஷ்ய அதிபரை கொல்ல போறதாகவும் அவன் வாக்குமூலம் கொடுக்குறான். இதை கேட்ட நம்ம ஏஞ்சலினா ஜோலிக்கும் ஒன்றும் புரியல. இவ கூட வேலை செய்யற CIA ஏஜென்ட்டுகளுக்கும் ஒன்றும் புரியல. ஆனாலும் அவன் சொல்றத நம்பாம இருக்க முடியல. CIA ஏஜென்ட்டுகளும் நம்ம ஹீரோயினை நம்பாம அவளை லாக் பண்றாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினி இவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடுன்னு ஓடுறா. இவங்களும் துரத்துறாங்க. இவளோட ஹஸ்பண்ட் யாரோ கிட்னாப் பண்ணிட்டாங்க. நம்ம ஹீரோயினியும் ரஷ்ய அதிபரை கொலை பண்ண ஸ்கெட்சு போடுறா. இதுக்கப்புறம் நம்ம ஏஞ்சலினா ஜோலி தீவிரவாதியா இல்லை உளவாளியா என்று படத்தை முடிக்கிறாங்க. ஒரு தரமான படம். லைட்டா லேக் அடிக்கும் ஆனா தெரியாது. தமிழ் டப்பிங் சினிமாட்டோகிராஃபி டபுள் ஓகே. IMDb ரேட்டிங் 6.5, நம்ம ரேட்டிங் 7.5. சால்ட். இவள் உளவாளி ஆனால் ஆண்களுக்கு இவள் களவாணி. 1994 ஒயிட் ஃபாங் 2 மித் ஆஃப் த ஒயிட் வோல்ஃப். பா எவ்வளோ பெரிய பேர். ஒரு அழகான காட்டுக்குள்ள ஓனாய நாய்க்குட்டிக்கு மாதிரி வளர்க்குறாரு நம்ம ஹீரோ என்று இனிமேல் இந்த ஊரில் இருக்கக்கூடாதுன்னு நம்ம ஹீரோ முடிவு பண்ணி வீட்டை காலி பண்ணிக்கிட்டு ஆற்றுல ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனால் ஆற்றுல ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால போட்டு உடஞ்சி போய் 2 பேரும் தனித்தனியாக போயிட்டாங்க. ஒரு பக்கம் ஓனாயி அதோட இனத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்குது. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ காட்டுவாசி மக்களிடம் மாட்டிக்கிட்டு தவிக்கிறாரு. எங்களை நீங்க தான் காப்பாற்றணும் அப்படின்னு காட்டுவாசிகள் இவர்கிட்ட உதவி கேட்குறாங்க. ஒரு பக்கம் காட்டுவாசி பொண்ணை லவ் பண்றாரு. இன்னொரு பக்கம் ஒரு சர்ச்சு ஃபாதர் இந்த காட்டுவாசிகளை இங்கிருந்த துரத்த அவன் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ காட்டுவாசி பொண்ணை கல்யாணம் பண்ணவும் இந்த மக்களை காப்பாற்றவும் களத்துல இறங்கி என்ன பண்ண போறாருன்னு படத்தை முடிக்கிறாங்க. படம் லேக் அடிக்கும் ஆனா ஓரளவுக்கு நல்லா இருக்கும். தமிழ் டப்பிங் சினிமாட்டோகிராஃபி ஓகே ஓகே. IMDb ரேட்டிங் 5.4, நம்ம ரேட்டிங் 5.2. ஒயிட் ஃபாங் 2 மித் ஆஃப் த ஒயிட் வோல்ஃப் தலைவன். 2016 ரிலீஸ் ஆன பேசஞ்சர்ஸ். வேற்று கிரகத்துல ஒரு புது உலகத்தை உருவாக்க 5000 பேசஞ்சர்ஸும் 858 குரூ மெம்பர்ஸும் தூங்கிக்கிட்டு ஸ்பேஸ் கிராஃப்ட்ல டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு தூக்கத்திலிருந்து எழுந்துக்கிறாரு நம்ம ஹீரோ. ஒரு பக்கம் எல்லாரும் எழுந்ததா இவரு நினைச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனா அவரை தவிர எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அந்த கிரகத்துக்கு போய் சேரவே 120 வருஷம் ஆகுமா. ஆனா நம்ம ஹீரோ முன்னாடியே எழுந்துட்டாரு. இன்னும் 90 வருஷம் டிராவல் பண்ணியே ஆகணும். நம்ம ஹீரோவுக்கு பூமிக்கு மெசேஜ் பண்றாரு. ஆனா அது போய் சேரவே 19 வருஷம் ஆகுமா. அவங்களோட மெசேஜ் வந்து சேர 36 வருஷம் ஆகுமா. ஆக மொத்தம் 55 வருஷம் நம்ம ஹீரோ வெயிட் பண்ணி ஆகணும். அங்க ஒரு ரோபோட் ஒன்று இருக்கு. அதுதான் இவருக்கு துணையா இருக்கு. நம்ம ஹீரோ மறுபடியும் தூங்க ட்ரை பண்றாரு. ஆனா முடியல. இப்படியே ஒரு வருடங்கள் ஓடுன்னு ஓடுது. தனிமை இவரை கொஞ்சம் கொஞ்சமா கொண்டுகிட்டு இருக்கு. ஒரு கட்டத்துல தூங்கிட்டு இருந்த ஒரு அழகான பொண்ணை எழுப்பி விட்டுட்டாரு. அவளை பொறுத்த வரைக்கும் இவரு தான் நம்மளை எழுப்பி விட்டாருன்னு அவளுக்கு தெரியாது. எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருக்காங்க. நம்ம மட்டும் தான் மூச்சுக்கிட்டு இருக்கணும். நம்ம ஹீரோயினி மறுபடியும் தூங்க ட்ரை பண்றோம். ஆனா வேலைக்கே ஆகல. நம்ம ஹீரோவும் இவளுக்கு புரிய வைக்கிறாரு. வேற வழி இல்லாம இவருக்கு துணியா அவளும் அவளுக்கு துணியா இவருன்னு வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு லவ் பண்ணிக்கிட்டு ஜாலியா இருக்காங்க. இவங்கள மாதிரியே ஒரு குரு மெம்பர் தூக்கத்துல இருந்து ஏந்துக்கிறான். ஸ்பேஸ் கிராஃப்ட்ல அங்கங்க டேமேஜ் போல. இதுக்கப்புறம் ஸ்பேஸ் கிராஃப்ட்ல எங்க டேமேஜ்னு கண்டுபிடிச்சு அதை சரி செய்தார்களா இல்லையா, மறுபடியும் இவங்க தூங்க வழியை கண்டுபிடித்தார்களா இல்லையான்னு படத்தை முடிக்கிறாங்க. ஒரு தரமான படம். தமிழ் டப்பிங் சினிமாட்டோகிராஃபி டபுள் ஓகே. IMDb ரேட்டிங் 7, நம்ம ரேட்டிங் 7.5. பேசஞ்சர்ஸ் காட்டு ராஜா.